Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. டெமகோக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த டெமகோக்ங்கிறது டெமகோக் சேல்ஸ்மேன் அப்படின்னு பயன்படுத்தலாம். டெமகோக் பாலிட்டி எல்லாம் சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விளம்பர பிரியர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மாத்தி மாத்தி எதையாவது அதுல லாஜிக்கலா எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு நன்மை செய்யணும்னு அவசியம் இல்லை. தனக்கு பேர் வரணும். அப்போ இவங்களை யார் யார் அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா பொலிட்டிக்கல் லீடரை சொல்லலாம், ஆரேட்டர் பேச்சாளர்களை அப்படி சொல்றான், பப்ளிக் ஃபிகர் பொதுவான இந்த சமுதாயத்துல பெரிய ஆளுங்களா இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்றான். அவங்க என்ன பண்ணுவாங்க? they gains popularity and power by manipulating the emotions, fears and prejudices of the common people. சாதாரண மக்களை எதையாவது பேசி குழப்பி வைக்கிறது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து rather than a rational argument அவங்கள இமோஷனலா அட்டாக் பண்றது, மக்களை உணர்வு ரீதியா அட்டாக் பண்றது. அதுல ஒன்றும் லாஜிக் எதுவும் இருக்காது. ஸோ பாமர மக்கள் அந்த பேச்சில் ஏமாந்து விடுவார்கள். அந்த மாதிரி இருக்கிற ஆளை டெமகோக் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். He was less a statesman than a demagogue, appealing only to the basest instinct of the crowd. கூட்டம் என்ன நினைக்குது, எதை சொன்னா அவங்களுக்கு சரியா போய் சேரும் அப்படின்னு, அதாவது நெகட்டிவா அவங்களே எப்படி தூண்டி விடலாம், நமக்கு சாதகமா எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறத விட, ராஜதந்திரி அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் இறங்கி மோசமா செயல்படுறாரு அவரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ். அதாவது தன்னுடைய நலத்துக்காக மக்களை எந்த விஷயத்தையும் சொல்லி திசை திருப்பக்கூடியவர், மக்களை தூண்ட வல்லவர், தன் லாபத்துக்காக தன்னுடைய இமேஜ் பெருசா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய புகழ் எங்கு பார்த்தாலும் பரவணும் அப்படிங்கிறது தான் இது. நல்ல வார்த்தை, அடிக்கடி பேப்பர்ல வரும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க.